வணக்கம். வெல்கம் டு பிரேக் டைம். ஒரு வழியாக போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக இருந்துட்டு வந்த ஜாபர் சாதிக்கை கைது பண்ணியிருக்காங்க. மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸார் தான் இதை செஞ்சுருக்காங்க. டெல்லியில் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி குடோன் ஒன்றை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸார் ஒரு திடீர்னு ஒரு செக்அப் பண்ணியிருக்காங்க. அப்போ சூடோபெட்ரிங்கிற போதைப்பொருள் தான் கிடச்சிருக்கு. அது எங்கே இருந்தது என்னன்னு ஆராயும் போது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. அதில் முக்கியமான ஆளுன்னா சினிமா தயாரிப்பாளரும் டிஎம்கேவில் முன்னாடி இருந்திருக்காரு ஜாபர் சாதிக்கு. இவர் வச்சுருந்த குடோனுக்கு உணவுப் பொருள் ஏற்றுமதின்னு ஒரு பேர் வச்சுக்கிட்டு போதைப் பொருள் தான் மெயினாக இந்த ஆள் சப்ளை பண்ணிட்டு வந்திருக்கான். இந்த ஜாபர் சாதிக் மட்டும் இல்லாமல் அவருக்கு 2 பிரதர் வேறு, மைதீன், சலீம் 2 பேருமே இதில் மாட்டியிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்த பிறகு தான் ஜாபர் சாதிக் தலைமறைவாக இருந்திருக்காரு. இப்போ ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் ஒரு ஹோட்டலில் இருந்ததை கண்டுபிடிச்சி கைது பண்ணியிருக்காங்க நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. இந்த ஜாபர் சாதிக்கோட ட்ரக்ஸு நெட்வொர்க் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, மலேசியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுக்குமே ஒரு மெயினாக கடத்திட்டு வந்திருக்காரு. இந்த கோபால் பல்புடி பிடி வைப்பாங்க, இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா அனைத்து நாடுகளிலும் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ஆள் வேலை பார்த்துட்டு வந்திருக்கான். இவன் கிட்டத்தட்ட 3500 கிலோவுக்கு மேலே சூடோபெட்ரிங்கிற அந்த மூலப்பொருள் போதைப் பொருளை கடத்திட்டு வந்திருக்காரு. உணவுப் பொருள் ஏற்றுமதி நிறுவனம்னு ஒரு பேருக்கு வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு வந்திருக்கான். இதில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைந்தது 10 ஆண்டுகளுக்கு மேல் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ரீசெண்டாக இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னா, திருவனந்தபுரம், மும்பை, பூனே, ஜெய்ப்பூர் எல்லா இடங்களுக்கும் ட்ராவல் பண்ணியிருக்கான். அது போதைப்பொருள் சப்ளை பண்ணுறதுக்காக தான். 1 கிலோ கடத்தினா 1 லட்ச ரூபா கிடைக்குமா. அந்த மாதிரி இவன் இந்த வரைக்கும் 3000லேருந்து 3500 கிலோ வரைக்கும் கடத்திருக்கலாம்னு சொல்லப்படுறாங்க. அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கும் பாருங்கள். இதில் என்ன விசேஷம்னா, இவர் கஷ்டப்பட்டு இந்த போதைப்பொருள் கடத்தி சம்பாதித்த பணத்தெல்லாம் சினிமாவிலையும் ரியல் எஸ்டேட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு கால கொடுமை, டிஎம்கேவில் உதயநிதி ஸ்டாலின் ஒய்ஃபு அவங்க மங்கைன்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க சமுதாயத்துக்கு கருத்து சொல்ல. அந்த படம் முழுக்க ஜாபர் சாதிக்கோட ப்ரொடக்ஷனில் எடுக்கப்பட்ட படம். சாதாரண மனுஷன் சொல்லலாம், இவன் யாருன்னே தெரியாதுங்க, தெரியாமல் பழகிட்டேன், இவன் என்ன பண்ணுறான்னு தெரியாதுன்னு. ஒரு மிகப்பெரிய கட்சி, ஒருத்தன் கட்சியில் சேர்றான்னா அவனோட பின்புலம் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான், எங்கேருந்து சம்பாதிக்கிறான், எதையுமே விசாரிக்காமல் எப்படி சேர்த்துக்கிட்டானுன்னு தெரியல. இது இல்லாமல் இவர் சென்னையில் வேறு ஒரு ஹோட்டல் கட்டிட்டு வர்றாரு. ஏற்கனவே அமீரோட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் ஒரு ஹோட்டல்லாம், காஃபி ஷாப்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ விசாரணை வளையத்துக்கு சினிமா பிரபலங்களில் யார் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல, போக தான் தெரியும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.